சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலு. இது ஃபஸ்ட்டு பாத்ரூம் ஃபுல்லாக ஜென்ஸுக்குள்ள பாத்ரூமு. டெக்கரேஷன் எப்படி டாப்பாக இருக்குது, என்ன ஹை கிளாஸாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பாத்ரூமை ஒட்டி இருக்குது சைடு. அதில் டெக்கரேஷன் உள்ளே எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். அதில் உள்ளே போக விரும்பலை. சரி ஓகே, எடுத்து காட்டுறது. இந்த பாத்ரூம் ஒரு வீட்டுடைய லக்ஸரியான வீட்டுடைய ஸ்டைலில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஏசி, ஃபுல் ஏசி கண்ட்ரோலில் இருக்குது. அந்த இடத்தையும் காட்டுறேன், அப்படியே காட்டுறேன். சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலு ரொம்ப டாப்பான டிசைன். ஸ்டார்பக்ஸ் காஃபே எல்லா ஹை கிளாஸில் எக்யூப்மெண்ட்ஸு ஷாப்களும் இருக்குது. ரொம்ப அருமையானது. இது சும்மா அப்படியே ஈவினிங்கில் பார்க்குறதுக்காக இருந்தோம். நல்ல அருமை. அதனுடைய அழகு, வெளிநாட்டு அழகு. வெளிநாட்டில் தான் இருக்குன்னு இல்லை, இந்தியாவில் இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். ஆனால் இதனுடைய காஸ்ட்லியாக அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம நினச்சாதெல்லாம் வாங்க முடியாது, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம மிடில் ஃபேமிலி உள்ளவங்களுக்கு அப்படி ரீச்சஸ்ட்டு நல்லா ரீச்சாக உள்ளவங்க தான் வாங்கலாம். அதை நம்பி இவங்க கடை போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 ஃப்ளோர் இருக்குது. 5ஆவது ஃப்ளோரு ஃபுட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பாஸ்கின் ரூபின் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது. பாக்கி வாட்சஸ்ஸு, அடுத்து ஆப்டிகல்ஸு, மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் கடை, கீழே உள்ள கீழே எக்ஸலேட்டரில் போகிறது, ஏறுறது, இறங்குறது, அந்த டைப் இருக்குது. பாக்கி கவுண்டர் செல்லுக்காக இருக்குது. எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஏண்டா இது விளம்பரம் அவ்வளோ இருக்கா என்னன்னு தெரியல. எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஃபேமஸானது, ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கடை தான். ஒன்றும் புது பிஸ்னஸ் இல்லை. இந்த காஸ்ட்லியானதை அஃபோர்ட் பண்ணாமல் மக்கள் வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டா பொருளாதாரங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்தியாவில். ஏர்ன் பண்ணுறது ஸ்பெண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஒரு நாளைக்கு 4-5 ஸ்டாரில் போய் உட்காந்தாக்கா, ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்தா 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வேளை சாப்பாடு 15,000 20,000க்கு பில்லை போட்டுருவாங்க. ஏர்ன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல. நைக்கா இந்த பியூட்டி பார்லர் இது மாதிரி உள்ளது. நைக்கா ஷாப்பு, மலபார் டைமண்ட் கோல்ட்ஸு, லாங்கின்ஸு, விக்டோரியா சீக்ரெட் ஷாப்ஸு, ஃபாரஸ்ட்டு எஸ்டிமேட்லஸ்ஸு, தி பாடி ஷாப்பு, சின்ஸு கில்ஸ் 1851லேருந்து இருக்குன்னு போட்டுறாங்க. எல்லாம் சொல்ல வேண்டியது தானே. நம்பிக்கை பரவாயில்ல. சீபோரா, போத் பாடி ஒர்க்ஸ் இது ஷாப்பு, கெஸ்ட் ஷாப்பு. பரவாயில்ல, நல்லா அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது மக்களுடைய பார்வைக்கு நான் யூடியூப்பில் போடுறேன். யூடியூப் போடுறதுக்காக தான் எடுத்தேன். ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். இது எப்படி ஃபஸ்ட்டு எப்படின்னா ஒரு லைவுக்காக எடுத்திருக்கேன். டெஸ்ட்டு அது மாதிரி பிள்ளைங்களோடு வந்தால் ஃபேமிலியோடு வர்றதுக்கு மேங்கோ ஷாப்பு இந்த இடத்துல அப்படியே காட்டுறாங்களா. அடுத்து சைடில் ஃபுல்லாக கவுண்டர் செல்ஸே காலியாக இருக்குது. கவுண்டர் செல்ஸ் மேலேலாம் வச்சுருக்காங்க, கீழேயே ஓட்டுறாங்க. மேலே எப்படின்னு தெரியல. எனிஹாவ் நம்ம வாழ்த்துவோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம். அவங்க எல்லாம் காசு கொடுக்குறதுனால தான் ஏசியில் வந்து நின்று பார்க்க முடியுது. அதனால் வாழ்த்துவோம், நல்லா இருக்குன்ட்டு வாழ்த்துவோம் எல்லாருமே. லோட்டாஸ் ஷாப் இருக்குது. அடுத்து மொபைல் சைபிட்டோ மொபைலு. அடுத்து எல்லாமே அது பின்னாடி பார்க்க முடியல. ஆர்மூர் ஷாப்பு, போர்காஸு, எஸ்பிஐ கார்டு, கிரெடிட் கார்டு போல் இருக்குது. பாக்கி மொபைல் ப்ரீமியம் ரீசெல்லர், ஐஃபோன் ரீசெல்லர் ப்ளஸ்ஸு, இமிகோ, மோன்பிளாக், மாஷா அல்லா, மோன்பிளாக் வாட்சஸ்ஸு. பரவாயில்ல, மோன்பிளாக் வாட்சஸ் இருக்குது. பரவாயில்ல. இது சில மாலில் யூஏஇயில் செருப்பு போட்டு வந்தால் வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. இந்தியாவில் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதான் இந்தியா, நமது பாரதம், நமது நாடு. வாழ்த்துக்கள் நமது மக்கள். ஓகே, நமது இந்தியா மக்கள் அப்படி தான் சொல்லணும். எல்லாம் நமது பாரதம், நமது இந்தியா மக்கள். வாழ்த்துக்கள். ஹோம் சென்டர் இருக்குது. பரவாயில்ல, ஹோம் சென்ட்ரு. அண்டு மாடல் டிசைன் காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு. அழகா ரொம்ப டாப்பாக இருக்குது. அதில் லிஃப்ட் வசதி இருக்குது. லிஃப்ட்லேயும் போய் பார்க்கலாம். ஒரு ஃப்ளோராக லிஃப்ட்டில் போய் பார்க்கலாம். அதே போல் எலக்ட்ரானிக்ஸு எக்ஸ்கலேட்டர், எலக்ட்ரானிக்ஸ் ஏணி அது இருக்குது. அதுலேயும் போகலாம். 3 ஃப்ளோருக்கும் போகலாம். 1 2 3 4 நான் நிற்கிறது 4, கீழே 5 கிரவுண்ட் ஃப்ளோரு. இதுக்கு கீழே இருக்குது. அது பரவாயில்ல, நல்லா இருக்குது.
ஃபிலிப்பைன்ஸு மெட்ரோ ஷாப், ஒரு மெட்ரோ ஷாப் இருக்குது. இங்கே க்ரோசரி இருக்கான்னு தெரியல. க்ரோசரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ராடோ ஷோரூம் சுவிட்சர்லாந்து, ராடோன்னு போட்டுருக்குது. ரேடோ சுவிட்சர்லாந்து. இந்தியன் போடுறதுக்கு சுவிட்சர்லாண்டு போட்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்து கடை போல இருக்குது. ஹார்ட் அண்ட் கோ போல் இருக்குது. ஹெச்எம், ஹார்ட் அண்ட் அர்மானி எக்ஸ்சேஞ்ச், அர்மானி ப்ரொடக்ட்டு, காஞ்சனா, என்னிஸ்டாக்கு. இதில் ஒரு என்ட்ரன்ஸு எக்ஸ்பிரஸ் அவென்யூ. இது இடம் பேர் எக்ஸ்பிரஸ் அவென்யூ, சென்னை. இது எந்த இடத்துலேருந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சுமார் எக்மோர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் வரும்னு நினைக்கிறேன். இது அப்ராக்சிமேட்லி 3 கிலோமீட்டரில் வரும்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, சந்தோஷம். அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கும் நன்றி சகோதரர்கள், எல்லாம் பார்த்தமைக்கும் நன்றி. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அது அப்படியே அது நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி நல்லா ஷூட் பண்ணுற ரெக்கார்டிங் எடுக்கிறேன். மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. மக்கள் பார்க்குறாங்க, விரும்பி பார்க்குறாங்க. அதனால எடுத்து காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. இது ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தாக்கா இது யார் கட்டினா என்னன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். நான் அதை பார்க்காமே ரெக்கார்டிங் எடுத்துட்டேன். இதை எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுன்னு தெரியல. இது யார் கட்டிருக்கா, யார் இதனுடைய ஓனர் அப்படிங்கிறது தெரியல, இது வரைக்கும் தெரியல. ஓகே, தெரிஞ்சவர்கள் கமெண்டில் எழுதுங்க, அப்புறம் படிச்சுக்குவோம். இது ஏன்னா இனிமேல் தேடி பார்க்குறது வேஸ்ட்டு. மேலே மவுண்டன் ஓப்பனாக இருக்குது. மவுண்டன் ஸ்கை டைப்பில் போட்டிருக்காங்க. ஒரு ரவுண்டாக அடிச்சிருக்காங்க. பாருங்களேன், நல்லா க்ளோத்லேயே போட்டிருக்காங்க. அது பரவாயில்ல. பணம் 10 செகண்டுக்கு தான் தமிழில் சொல்லுவாங்க. காசு சொல்லுவாங்க, எதை வேணாலும் நினச்சே செய்வாங்க. சில நாட்டில் ஒரு தீவையே உண்டாக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் சகஜம். பணம் 10 செகண்ட் அதுக்கு தான் சொன்னாங்க. சும்மா சொன்னாங்க. முன்னோர்களுடைய சொல்லும் முதியோர்களுடைய சொல்லும் அழிவதில்லை, உண்மையானது வாழ்க்கையில் தத்துவங்கள் அழியாதது. கிட்டத்தட்ட 3 என்ட்ரன்ஸ் பார்த்துட்டேன். இந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸு, நாங்கள் வந்தது ஒரு என்ட்ரன்ஸு. இதே என்னுடைய பேக் சைடில் ஒரு என்ட்ரன்ஸு. லெஃப்ட் சைடில் இருக்கா என்னன்னு தெரியல. நான் ரைட் சைட்லேருந்து வந்தேன். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. 7-8 நிமிஷமாகுது. இதுக்கு மேலே ரொம்ப விளக்கம் கொடுக்கணும்னு தேவையில்லை. தெரிஞ்சவங்க கமெண்டில் எழுதுங்க. யூடியூப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவேன், ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். தெரிஞ்சவங்க அதை பற்றி விவரம், யார் ஓனரு என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். நன்றி பார்த்தமைக்கு.